கர்த்தர்
செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்வில் வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவாய் ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல என்னை பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவாய் ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு? என் நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் எங்கள் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எங்கள் ஆதாரமே. உம்மை துதிக்கிறோம். நீங்க இல்லனா எங்க வாழ்க்கை வீணாய் போயிருக்கும் அப்பா. நீர் எங்களை தேடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய்
எங்களை நிரப்புங்க அப்பா. இதோ வெறுமையாய் அப்பா நாங்கள் வந்து நிற்கிறோம், எங்களை நிரப்புங்க அப்பா. அப்பா உங்க ஆசீர்வாதத்தாய் நிரப்புங்க அப்பா. உங்க பலத்தால எங்களை நிரப்புங்க. நாங்கள் திரும்பி போகும்போது ராஜனே ஒரு புது பலன் அப்பா, ஒரு புது பலன் நாங்கள் அடைய வேண்டும் அப்பா. ஆவியானவரே எங்க மேல இறங்குங்க அப்பா. ராஜனே இறங்கி எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. சபை மேல பலத்தை இறக்குங்க அப்பா. தேவனே ஒரு மனதோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இறங்கி வாருங்க அப்பா. நாங்கள் வெறுமையாய் வந்து நிற்கிறோம், எங்களை நிரப்புங்க அப்பா. அப்பா எங்களை நிரப்புங்க அப்பா, எங்களை நிரப்புங்க தகப்பனே. உங்க பலத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல் ஷடாய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை கண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வெறுமையாய் வந்து நிற்கிறோம் அப்பா, எங்களை நிரப்புங்க அப்பா. நீர் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீர் எங்களை நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். புது பலனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்துக்குள் கடந்து போகலாம். Genesis chapter 3 verse 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பகுதி. இங்கு ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து எப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாரோ அது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அழிவிற்கு முன்பாய், நம்முடைய தேவ சமூகத்திலிருந்து அகற்றப்படுவதற்கு முன்பாய், இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு முன்னால் தேவன் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால் அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் என்ற அர்த்தம். ஆமென். மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஆமென். இங்க பார்க்கலாம், ஆதாமுக்கு ஆதாம் எங்க இருக்கிறார் என்று ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாய் தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அனுதினம் என்ன செய்கிறார்? ஆதாம் ஏவாளோடு வந்து உறவாடி நலம் விசாரித்து தான் போகிறார். ஆமென். இப்போ தேவன் எங்க தோட்டத்துக்கு வருகிறார். ஆதாமையும் ஏவாளையும் காணவில்லை, அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஆதாமும் ஏவாளும் ஒளிந்திருப்பது நன்றாகவே தெரியும். ஆமென். அல்லேலூயா. எங்கு இருக்கிறார்கள் என்பது கண்டிப்பாய் தெரியும். காரணம் அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பக்தன் சொன்னது போல நான் எங்கே போவேன்? ஆமென். அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாலும் உம்முடைய கண்கள் என்ன செய்யும்? என்னை அங்கும் காணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருக்கு மறைவாய் நாம எங்கும் போக முடியாது. அப்ப அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென். அல்லேலூயா. அந்த கேள்வி கேட்பதற்கு அவருடைய விருப்பம் இல்லாவிட்டால் அவருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் என்னவென்றால் அவர் ஒரு கேள்வி கேட்கும் போது நாம் மனம் திரும்பி விடுவோம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆதாம் பார்த்து கேட்கிறாரு, ஆதாம் என்ன செய்திருக்கணும்? ஆதாம் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர்கிட்ட சரணடைந்திருக்கணும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒன்று என்னை பார்த்து கேட்கிறார்னா அவர் என்னை அறிந்துதான் கேட்கிறார். ஆமென். வேண்டுமென்றே கேட்கிறார். நீ எங்க இருக்கிறாய்? அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியும், தெரிந்து கேட்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய அழிவை அல்ல, அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய மனம் திரும்புதலை. ஆமென்.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால் நாம் புரிந்து கொள்ளணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபு ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை முறையிடுகிறான். ஆமென். ஆண்டவர் மறுபடி கொடுத்தார். நான் இதை சிருஷ்டித்த போது நீ எங்க இருந்தாய், நான் அதை பண்ணும்போது நீ எங்க இருந்தாய், அது என்ன விதமாய் எப்படி இது கிரியை செய்கிறது உனக்கு தெரியுமா, காற்று எந்த பக்கம் இருந்து வீசுகிறது தெரியுமா, அதனுடைய வழி நீ அறிவாயோ, அடிக்கு விடுகிறார் கேள்வி. ஆமென். அல்லேலூயா. கடைசி யோபு என்ன சொன்னார்? ஆண்டவரே, என் வாயை மூடிக்கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதன் பிறகுதான் யோபுவுக்கு ஆசீர்வாதம் வருது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் சொல்றா, என்னுடைய புத்திக்கு எட்டாததை புரியாததை நான் உளறிவிட்டேன், புலம்பி விட்டேன். ஆமென். என்னுடைய புத்திக்கு எட்டாததை நான் வாயில சொல்லிவிட்டேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுதி. ஆமென். நல்ல கவனிங்க. சில தேவ மனிதர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாய் உங்களுக்கு புரியும். ஆபேலை காயின் என்ன செய்கிறான்? கொன்று விடுகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆபேல் செத்து போயாச்சு. இப்போ காயினிடம் வந்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய வாசிங்க. போதும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு காயின் சொன்ன மறுபடி என்ன? நான் அறியேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் அறியாமல் அல்ல கேட்பது, ஆண்டவர் நம்மை குறித்து அறிந்த பிறகுதான் கேள்வியே வருது. ஆமென். அல்லேலூயா. நீ கொன்னது தெரியும், நீ ஆபேலை அநியாயமாய் கொன்னது தெரியும், அவனுடைய இரத்தம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறது. இது எல்லாம் தெரிந்துதான் ஆண்டவர் எங்க வருகிறார்? காயினிடம் வருகிறார். காயினிடம் வந்து என்ன கேட்கிறார்? உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே? அதற்கு காயின் என்ன மறுபடி சொல்லுகிறான்? நான் அறியேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய அங்க எதிர்பார்ப்பு. காயினை அவன் ஆபேலை கொன்றபோதே ஆண்டவர் காயினை தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாம், தன்னுடைய சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கலாம். காரணம், எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சம்பவம் நடந்தவுடன் காயினுக்கு பதில் வரவில்லை, காயினுக்கு தண்டனை வரவில்லை. காயினை பார்த்து ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆபேல், உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே? அப்பொழுதும் காயின் சொல்லுகிறான், நான் அறியேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அங்கு எதிர்பார்ப்பு காயினை சபிப்பதற்காய் அல்ல, காயினை அப்புறப்படுத்துவதற்காய் அல்ல, காயினை தன்னுடைய சமூகத்தை விட்டு தொலைந்து போ சொல்லுவதற்காய், அந்த சாபத்தை கொடுப்பதற்காய் அல்ல. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, தவறு செய்து விட்டான், என்னிடம் திரும்புவான். ஆமென். அல்லேலூயா. அந்த பதம் புரியுதில்ல? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கும் போது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் கேட்கிறார், தெரியாமல் கேட்பதில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இது கேட்ட உடனேயாவது காயின் என்ன செய்திருக்கணும்? ஆமா ஆண்டவரே, நான் என்ன செய்துட்டேன்? என் தம்பிய கொன்னு போட்டுட்டேன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆமென். அந்த வாய்ப்பை தான், காயினை சபிப்பதற்காய் அல்ல, காயினை மனம் திரும்புவதற்காய் ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அவரே ஏற்படுத்துகிறார், அவரே கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். பாருங்க, அப்ப இந்த மனம் திரும்புகிற வாய்ப்பையும் என்ன செய்கிறார்? தேவனே நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தருகிற வாய்ப்புகளை, தேவன் நமக்காய் ஏற்படுத்தி தருகிற வாய்ப்புகளை நாம் சரியாய் உணர்ந்து அதை பயன்படுத்தி கொள்ள பழக வேண்டும். ஆமென். புரியுதா? ஆமென்.
அல்லேலூயா. நம் மனிதர்கள் பல வேளைகளில் தவறி விடலாம். ஆமென். பல வேளைகளில் தவறலாம். பல வேளைகளில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் சிந்திக்கலாம். சிந்தித்தாலே பாவம். அதுதான் புதிய ஏற்பாடு. ஆமென். நியாயப்பிரமாணம் செய்தாதான் பாவம். ஆனா புதிய ஏற்பாடு யோசித்தாலே பாவம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 இயேசு அருமையாய் ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமென். ஒரு ஸ்திரியோடு நீ விபச்சாரம் பண்ணுவதல்ல, அவளை விபச்சார நோக்கத்தோடு நீ பார்த்தாலே நீ பாவம் செய்துட்ட. ஆமென். நீ பாவி ஆகிட்ட. அப்போ தவறு. நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுவது, பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணம் செய்தால்தான் பாவம். ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி நீ யோசித்தாலே பாவம். ஆமென். அல்லேலூயா. அதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அக்கிரம நினைவுகள், அந்த நினைவுகளே பாவம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்க எல்லாமே அவருக்கு தெரியும். இவன் செய்து முடித்து விட்டான், பாவம் செய்து விட்டான், தன்னுடைய சகோதரனை கொண்டே விட்டான். ஆனால் இப்ப வந்து ஆண்டவர் திருப்பி கேட்கிறார், நீ உன்னுடைய சகோதரன் எங்கே? அப்போ இவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு தெரியாது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒரு பாவி பாவத்தில் மரிப்பதோ பாவத்தில் சாபத்திற்கு உட்படுவதோ அல்ல ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய விருப்பம் ஒருவன் மனம் திரும்புவது தான் அவருடைய விருப்பம். அந்த மனம் திரும்புதலை வாங்குவதற்காகவே அவர் என்ன செய்கிறார்? ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், கேள்வி கேட்கிறார். அப்பவாது காயின் திரும்பி இருக்கணும். ஆமென். காயின் ஆண்டவரிடம் சரணடைந்து இருக்கணும். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், நீர் என்னுடைய பலியை ஏற்றுக்கொள்ளாததால் கோபத்தில் என்னுடைய சொந்த சகோதரனை நான் என்ன செய்துட்டேன்? கொன்னுட்டேன். அதைத்தான் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் காயின் என்ன சொல்லுகிறான்? வீம்பு வேற. ஆமென். அல்லேலூயா. செய்யறது தவறு, இதை செய்துட்டு தான், இதை அறிந்து தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் அவனுடைய அந்த கல்லான மனசை பாருங்க, அந்த மனசை தேவனிடமோ இல்லை தான் செய்தது தவறு என்று ஒப்பு கொடுக்கவோ அவனுடைய மனசு என்ன செய்ய மாட்டேங்குது? விட்ட மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. 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 சவுலை தேடி சாமுவேல் வருகிறார். சாமுவேலை பார்த்தவுடன் சவுல் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தர் சொன்னபடி செய்து விட்டேன். ஆமென். அந்த வார்த்தை அதுதான். சாமுவேல் கேட்கல, செய்துட்டியாப்பா, முடிச்சிட்டியா, கேட்கல. சாமுவேலை பார்த்தவுடன் சவுல் சொல்லுகிற வார்த்தை சாமுவேலிடம், நான் கர்த்தர் சொன்னபடி செய்து விட்டேன். அப்போ ஒரு கேள்வி வருகிறது. சாமுவேல் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? அப்படி என்றால் என் காதுகளில் விழுகிற ஆட்டின் சத்தம் என்ன? ஆமென். இப்போ அது உணர்ந்திருக்கணுமா? இப்போவாது உணர்ந்திருக்கணும். சவுல் என்ன உணர்ந்திருக்கணும்? ஐயோ, என் தேவனுக்கு விரோதமாய் அவருடைய கட்டளையை மீறிவிட்டேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அங்கும் சவுலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சவுல் அப்போ மனம் திரும்பி இருக்கணும். சவுல் சொல்லி இருக்கணும், ஆண்டவரே, நான் என் தேவனுடைய கட்டளையை கடைபிடிக்கவில்லை, மீறிவிட்டேன். ஆனால் சவுல் சொன்ன வார்த்தையோ அப்படியே நேர்மாறாய் என்ன சொல்லுகிறார்? இல்லை, நான் முடித்து விட்டேன். சாமுவேல் திருப்பி கேட்கிறார், அப்படி என்றால் என் காதுகளில் கேட்கிற இந்த ஆட்டின் சத்தம் எது? அதுவும் முடியவில்லை. சவுல் மீண்டும் சொல்லுகிறான், அது நான் அல்ல, உம்முடைய ஜனம் தங்களுடைய தேவனுக்கு, உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாய் அவர்கள் கொண்டு வந்தது என் மேல தப்பு இல்லை. அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஆமென். நான் என் தேவனுடைய வார்த்தைகளை முடித்தேன், ஆண்டவர் சொன்னபடி நான் செய்து முடித்து விட்டேன். ஆனால் உம்முடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? உம்முடைய தெய்வத்திற்கு பலியிடுவதற்காய் அவற்றை கொண்டு வந்தார்கள். ஆமென். அங்க என்ன செய்து அந்த வாய்ப்பை சவுல் பயன்படுத்தி கொள்ள முடியாதபடி அவனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டபடியால் அவன் சிங்காசனத்தை இழந்து போகிறான்.
ஆமென், அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனிதனை வேதத்தில் அநேக உதாரணங்களை பார்க்கலாம். ஆமென். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் அவனை தண்டிப்பதற்கோ இல்லாவிட்டால் தன்னுடைய சமூகத்திலிருந்து அவனை அப்புறப்படுத்துவதற்கு முன்பாகவோ அவனுக்கு தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நம் தேவ சமூகத்தை விட்டு நாம் விலக்கி கொள்ளப்பட மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்க காயினு எவ்வளவு என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இப்போ ஆண்டவர் செய்கிறார், அதற்கு அவர் என்ன செய்தாய்? திருப்பியும் கேட்கிறார், திருப்பியும் கேள்வி. ஆமென், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு சொல்லியும் கூட காயினுடைய புத்தி, காயினுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடம் நெருங்காமல் இல்லாவிட்டால் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். திருப்பியும் கேட்கிறார், என்ன செய்தாய்? உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. அதிலிருந்து தான் அவனுக்கு சாபம் உண்டாகிறது. ஆமென். அந்த இரத்தத்தை வாங்கி கொண்ட இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் தன்னுடைய திட்டம் இல்லாவிட்ட தன்னுடைய தண்டனையை நம்மேல் போடுவதற்கு முன்பாய் இல்லாவிட்டால் நம்மை தண்டிப்பதற்கு முன்பாய் நம்மிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுதாவது மனம் திரும்புமா? ஆமென், அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். இப்பொழுதாவது மனம் திரும்புவானா? இப்பொழுதாவது. ஆமென். ஆதாமை எதிர்பார்த்தார். ஆமென். தோட்டத்தில் வந்து அவர் கேட்கும் போதே ஆதாம் போய் சரண்டர் அடைந்திருக்கலாம். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்துட்டோம்? மீறிவிட்டோம். நீர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை நாங்கள் புசித்து விட்டோம் என்று சொல்லி இருந்தா அவங்க முடிஞ்சிருக்கும். ஆமென். ஆனா என்ன செய்தாங்க? அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. இவன் யாரை காட்டுறான்? தாத்தா யாரை காட்டுறாரு? பாட்டியை காட்டுறாரு. பாட்டி யாரை காட்டுது? ஆமா, பாம்பை காட்டுது. இவன் தான் பொல்லாதவன். ஆமென், அல்லேலூயா. யாருமே தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளவோ அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடம் சரணடையவோ மனநிலை இல்லை. ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் பெரிய காரியங்களை செய்கிறார். எல்லாம் முடிஞ்சு நம்ம பல வாட்டி தியானிச்சிட்டோம். இப்போ என்ன செய்கிறாரு? தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுகிறார். எங்கே போய் இருக்கிறாரு? சூரச்செடி. அங்கிருந்து ஆண்டவர் தட்டி எழுப்புறார். இப்போ 40 நாள் பிரயாணப்பட்டு போய் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு? கெபிக்க உள்ள. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வந்து ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆமென். என்ன கேள்வி? இங்க உனக்கு என்ன வேலை? ஆமென், ஆமென், அல்லேலூயா. புரியுதா? அங்கும் கூட பாருங்க, நாம இருந்தா என்ன கோபம் வரும் இல்ல? ஒரு மனுஷனை நம்ம தட்டி எழுப்பி, டேய் பிள்ளை இங்க இருக்காத, நீ எழும்பி நட, 40 நாள் பிரயாணம் போ, நான் உனக்கு அங்க சில வேலைகளை செய்திருக்கிறேன், உனக்கு வேலை வச்சிருக்கிறேன், நீ எழும்பி புறப்படுனா நல்லா மூக்கு முட்டை தின்னுபுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நடக்கிறாரு. பரவாயில்ல, நடந்துட்டாரு. ஆனா நடந்துட்டு போய் எங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரு? கெபிக்க உள்ள போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அது அந்த கெபிக்க உள்ள கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை?
ஆமென். நான் உனக்கு தந்த வேலை வேற, நீ இங்க என்ன செய்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, அங்கிருந்து தான் அடுத்தது புறப்பட்டு எலிசாவை அபிஷேகம் பண்ண புறப்படுகிறார் ஏலியா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்மை தேவன் அழிக்க சித்தம் கொள்ளவில்லை, அவர் நம்மை மீட்டெடுக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை பார்த்து தேவன் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால், வேத வசனங்களின்படியாய் இல்லாவிட்டால் ஊழியக்காரர்களின்படியாய் ஊழியக்காரர்களிடமிருந்து நம்மை நோக்கி ஒரு கேள்வி வருகிறது என்றால், நாம் தயவாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வி என்னுடைய தீமைக்காய் அல்ல, இது என்னுடைய மனமாற்றத்திற்கு தேவன் எனக்கு தருகிற ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாய் இருக்கலாம், ஆமென், எந்த சூழ்நிலையாய் இருக்கலாம். ஆனால் நம்மை நோக்கி ஒரு கேள்வி தேவன் வைக்கிறார் என்றால், அன்பு தேவ பிள்ளைகளே உணர்ந்து கொள்ளுங்க. இந்த கேள்வி இது என்னுடைய சாபத்திற்காகவோ என்னுடைய அழிவிற்காகவோ அல்ல. அதற்கு முன்பாய் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஆமென். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னுடைய மனமாற்றம், என்னுடைய மனம் திரும்புதல். ஆமென். அவர் என்னை அழித்து போட சித்தம் கொள்ளவில்லை, அவர் என்னை நாசமா அந்த சாபத்திற்கு உட்படுத்த அவர் சித்தம் கொள்ளவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாமே என்னுடைய மீட்பு, என்னுடைய ரட்சிப்பு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் என்னை நோக்கி கேள்விகள் வரும்போது தயவாய் உணர்ந்து கொள்ளுங்க, இது கேள்வி என்னுடைய மனமாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை என் தேவன் தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதை இந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்க. அந்த அந்த நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இது வந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு தேவனிடம் திரும்புங்க, தேவனிடம் சரணடைந்து விடுங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சரணடைவதை தான் விரும்பிதான் ஆண்டவர் அந்த வாய்ப்பையே நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஆமென், அல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை அதை உணர்ந்து தேவனிடம் சரணடைவோம். ஆண்டவருடைய சகல நன்மைகளும் நமக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நன்மைகளை தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கேட்ட வசனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை நோக்கி உம்முடைய கேள்விகள் வருகிறது என்றால் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்ட வசனம் போலவே அது எங்களுக்காய் கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு ஆண்டவரே. எங்களுடைய மனம் திரும்புதலுக்காய், எங்களுடைய மன மாற்றத்திற்காய் கொடுக்கப்படுகிற ஒரு விலையேறப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய், நன்மைகளை சுதந்தரிக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களை சகாயம் செய்யும், உதவி செய்யும். தேவ கிருபை தாங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறைவில்லாமல் தடையில்லாமல் இவர்கள் வாழ்வில் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே.